அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கர்த்தர் ஒரு அற்புதமான வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் புரோத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை கட்டவித்து விடுங்கள் என்றார். எல்லாம் மறித்து போனால் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கை காலை கட்டிடுவாங்க. எல்லாம் கட்டி முகத்தெல்லாம் மூடி என்ன பண்ணுவாங்க? குழியில் போட்டுருவாங்க. அப்படியேப்பட்ட நிலைமை போட்டுட்டாங்க லாசரு என்ற ஒரு மனுஷனை. ஆண்டவர் வந்து விடுவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆண்டவர் வரலை, அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவர் வரவில்லை, தாமதித்தால் அதுக்காக காத்திருக்கணும். அவங்க அற்புதம் செய்கிறார், அடையாளங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் தான் சொல்கிறார். லாசரு மரித்து போயிருந்த அந்த கல்லறை கிட்ட போய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத காலினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவளை கட்ட வைத்து விடுங்கள் என்றார். உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட நிலைமை இருக்க வேணால் இயேசு இந்த வேலையில் அந்த கட்டுகளை அவுத்து விட்டு அந்த ஆணையிட்டது சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில் இந்த ராத்திரி வேளையில் என்னென்ன காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ இயேசு விடுவிக்க போகிறார். அவர் விடுதலை நாயகன், அவர் வெற்றி வேந்தன், கட்டுகளை உடைக்கிறவர், காயங்களை ஆற்றுகிறவர், சமாதானத்தின் தேவன், விடுதலையின் நாயகன் உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த வார்த்தை மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினவர். உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன நிலைமை என்னென்ன காரியத்தில் மரித்து போயிருக்கிறதோ, எந்தெந்த நாளில் மரணத்துக்கிட்ட நெருக்கத்தில் இருக்கிறதோ அந்த காரியத்தில் இயேசு இந்த நாளில் விடுவிக்க போகிறார். ஒரே வார்த்தை, கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அங்கே கட்டவிழ்க்கப்பட்டது. அவன் ஜீவனோடு தன் சகோதரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலைமை இருக்கலாம். இயேசு இந்த வார்த்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அந்த வீடியோ கேட்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். இயேசு இந்த வேலையில் அது விடுவித்து லாசரு உயிரோடு வைத்தது போல உங்களை மரித்து போன நிலைமை எந்த காரியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனையாக இருக்கட்டும், மரித்து போச்சு, இந்த நாளைக்கு ஆலயம் நடக்காது, நடைபெறாது என்ற சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து லாசரை போல உயிரோடு எழுப்பினது போல மரித்து போன காரியத்தை எல்லாம் உயிரோடு எழுப்பும் கையில் ஆசீர்வாதமாக கொடுக்க போகிறார். அதுக்கு தான் அந்த வார்த்தை பேசுகிறார். பயப்படாதீங்க. இந்த வீடியோவை திறந்து பாருங்கள். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களோட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் மரித்து போனதை உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமும் மரித்து போனால் பயப்படாதீங்க. கர்த்தர் உயிரோடு எழுப்பி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.